ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது வீக்லி எக்ஸ்பீரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,588 அப்படின்றது நாளைக்கு வந்து மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்ற பட்சத்துக்கு ஃபர்தராக வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,550 மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா, செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,500, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,487. ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் ஆகிக்கிங்க. ஸோ நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 24,651 மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு ஃபர்தராக வந்து ஒரு அப்சைடு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,651 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,690 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் போகுது அப்படின்னா 24,713. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,752. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கான ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ கன்சல்டேஷன் ஜோனு, அதாவது சைடு வேஸ் அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 24,588க்கும் 24,651க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நோ ட்ரேடிங் ஏரியா அண்ட் சைடு வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். அதில் மிட் லைனை பொறுத்தளவுக்கு 24,612, ஒன்ஸ் 24,612க்கு மேலேயோ 24,612க்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்ஸ் மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம், இல்லை மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கு வரலாம். நீங்கள் வெயிட் பண்ணி அந்த மேஜர் ரெசிஸ்டண்டோ இல்லை மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்துக்கு ஸோ ஃபர்தராக நான் சொன்ன அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். பேங்க் நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன் அப்படின்னும் போது நாளைக்கு 55,782 அப்படின்றது நாளைக்கு வந்து மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணதுன்னா 55,912 அடுத்த ரெசிஸ்டன். செகண்ட் ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு 56,048, தேர்ட் ரெசிஸ்டன் 56,200. அதே மாதிரி டவுன் சைடு மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 55,571 மேஜர் சப்போர்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 55,441 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 55,300, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 55,231. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் ஆக்ட் ஆகும் டவுன் சைடு மூவ்மெண்ட்டுக்கு. இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மேஜர் சப்போர்ட்டுக்கும் மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கும் இன்பிட்வீன் இல்லை இந்த நோ ட்ரேடிங் ஏரியா வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 55,571க்கும் 55,782க்கும் நோ ட்ரேடிங் ஏரியா. அப்ப மிட் லைனை பொறுத்தளவுக்கு 55,652. இன் கேஸ் வந்து இதுக்குள்ள டிராவல் ஆகிற பட்சத்தில் இது ஒரு மிட் லைனா ஆக்ட் ஆகும். ஸோ அதனால வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கும்போது நம்ம வந்து இன்ட்ராடே வந்து பண்றதை வந்து அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஓகேங்களா, இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருவோம். மேஜராக கூடிய ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஃபின் நிஃப்டிக்கு 26,300 அப்படின்றது ரவுண்ட் ஃபிகர் வந்து நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்தது வந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 26,345 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதையும் பிரேக் அவுட் பண்ணதுன்னா 26,392 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். ஃபைனலாக 26,445 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். அதுமாதிரி மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,228 மேஜர் சப்போர்ட். மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா டவுன் சைடு மூவ்மெண்ட் நடக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,184, செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,136, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,084. இப்போ கன்சல்டேஷன் ஜோன் அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்னும் போது 26,228க்கும் 26,300க்கும் இன்பிட்வீன்ல இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியா. மிட் லைனை பொறுத்தளவுக்கு 26,256. இதுதான் வந்து மிட் லைனா ஆக்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கும்போது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ஓகேங்களா, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 15 மினிட்ல ஒரு டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நான் எப்படி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி தான் போட்டேன். இப்போ உங்களுக்கே தெரியும் கம்பைன்ட் இண்டிகேட்டர் போடும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எனக்கு காமிக்குது, பாட்டத்தை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால கனெக்ட் பண்ணேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் ஃபால் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி காமிக்குது. இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும், அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிகினர் இருக்கலாம். ட்ரெண்ட் லைனை எப்படி டிரா பண்றதுன்னு தெரியல, எந்த இடத்துல இருந்து எந்த டைம் ஃப்ரேம்ல எப்படி டிரா பண்றதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இண்டிகேட்டர் வேணும்ன்றவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இண்டிகேட்டருக்கான கோடு வந்து நம்ம சென்ட் பண்ணி விடுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோர்சஸ்மே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், பெய்டு கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக் கோர்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரலையும் என்ட்ரி எக்ஸிட் வரலையும் வந்து லைவ் வந்து நான் என்ன பண்றேன்னா
எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்தர் வீக்ஸ், அதாவது வர இருக்கிற வாரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேட்சுக்கான கோர்சஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வில்லிங் இருக்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நம்மள்ட்ட என்ன பண்ணிக்கலாம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம எடுப்போம். ஸோ லைவ் டெமோவும் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர்லேயே சொல்லியிருப்போம். இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேப்பர் ட்ரேடோ இல்லை உங்களுடைய ஒரு பேக் டெஸ்ட்டுக்கோ மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா செபி ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து யாரும் டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா எதுவும் வாங்க வேணாம். ஓகேங்களா? ஸோ நிறைய அவேர்னஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து செபியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ நம்பா.